என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி உன் அன்னை ஓம் சக்தி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வதற்காகவே உன்னை தேடி உன் அன்னை நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கஷ்டத்தின் கடைசி கட்டம் வரை வந்துவிட்டாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாம் இஷ்டப்படிதான் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் தங்கமே, உன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்றால் உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால்தான் உன்னுடைய கண்ணீராகவும் எதிரிகளையும் துரோகிகளையும் நானே உருவாக்கினேன். இப்பொழுது அவர்கள் கண் முன்னே நீ ஜெயிக்க வேண்டும் என்று நான் உனக்கான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். இனிமேல் நீ அவர்களை காட்டிலும் மேலோங்க போகின்றாய். தங்கமே, அன்புக்காக ஏங்குபவர்களின் இதயத்தில் சுயநலம் இருக்காது என்பதை போலதான் வெற்றிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதில் ஒருபொழுதும் எந்த ஒரு கஷ்டமும் கவலையும் தங்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். என் அன்பு பிள்ளையான நீ உண்மையான நல்ல குணத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் அனைவரிடமும் பழகுகின்றாய். மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு சுயநலமும் கூட உனக்கு கிடையாது. அதனால்தான் நீ தெய்வத்தை தேடி போக வேண்டாம் என்று உன் அன்னை நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதையும் கேட்காமலும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தானே உதவிக்கும் அன்பிற்கும் மரியாதை. தங்கமே, இல்லை, அவர்கள் கேட்டால்தான் நான் உதவுவேன், அவர்கள் என்னிடம் எதிர்பார்த்து நின்றால்தான் நான் செய்வேன் என்றால் அங்கு அன்பு என்பது இல்லாமல் ஆணவம் தானே இருக்கிறது. என் தங்கமே, ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று தெரிந்தாலோ அது அவர்களுக்கு அவசியமானது என்று தெரிந்தாலோ அதை நீயாக தேடி போய் செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையான நீ அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்கின்றேன். எந்த வேலையை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடும் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்தும் செய்ய நினை. நீ தேவையில்லை என்று செய்யப்படும் விஷயம் நாளை நிச்சயமாக உனக்கு தேவையானதாக மாறும். இன்று நீ தேவை என்று நினைப்பதும் கூட, எதையாவது ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைப்பதும் கூட கூடிய விரைவிலேயே உனக்கு தேவையில்லாததாக மாறி உன்னை குழப்புகிறது தானே. அதனால்தான் எதை வாங்க வேண்டும் என்றாலும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நீ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு யோசித்து வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறது என்று நினைக்கின்றாயா? உண்மையிலேயே கிடையாது. உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்கள் எல்லாமே உனக்குள் மறைந்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு உணர்த்தி தைரியமான ஆள், நீ ஜெயிப்பதற்காக பிறந்தவள் என்று உன்னை உணர வைக்கதான் அத்தனை துன்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது. என் தங்கமே, நீயும் கடினமான ஆள்தான். எந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என நீதானே உன்ன தைரியத்தின் மூலமாக அதையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும். ஒரு வெற்றி அடைந்து விட்டால் நாம் ஜெயித்து விட்டோம் என்று ஒருபொழுதும் ஓய்வெடுக்க போகாதே. நீ இரண்டாவது தோல்வி அடைந்தாலும் கூட அப்பொழுது முதல் வெற்றி அதிர்ஷ்டம் என்று எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை நீ ஜெயித்து விட்டால் மறுமுறை அதைவிட சிறப்பாக ஜெயிப்பதற்காக முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பொறாமை கொண்டவர்களும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் யாராவது கொஞ்சம் உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தாலும் வாழ்வில் முன்னேற ஆரம்பித்தாலும் போதும், உடனே அதிர்ஷ்டத்தால் ஜெயித்து விட்டார்கள், அதிர்ஷ்டத்தினால் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்து விட்டதென்று அவர்கள் மனம் தாழ முடியாமல் பொய்யான வதந்திகளை பரப்ப துறந்துவிடும். அதை நீ முறியடிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உனக்கான முயற்சியை நீ கடுமையாக செய்ய வேண்டும். அதற்காக நீ செய்யக்கூடிய சிந்தனை என்பது உனக்கு நிச்சயம் பெரிய பெரிய வெற்றியை மட்டுமே கொடுக்கும். சிந்தனை செய்வதன் மூலமாக தானே அறிவு வளர்கிறது. அறிவு என்பது உன்னை மேலும் மேலும் சிறந்த ஆளாக மாற்றும். உனக்கு ஏதாவது மனதில் கவலைகள் வரும் பொழுதும் கஷ்டங்கள் வரும் பொழுதும் யாருமே உனக்கு துணை இல்லை என்று நினைக்கும் பொழுதும் இந்த வானத்தை பார். நீ தனியாக இல்லை, இந்த முழு பிரபஞ்சமும் உனக்கு துணையாக உன்னை சுற்றி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். கனவு காண்பவர்களும் உழைப்பவர்களுக்கும் நிச்சயமாக நான் சிறந்ததை மட்டுமே வழங்குவேன். ஆனால் அது உனக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக பல சதிகள் வந்தாலுமே அதை அத்தனையும் உன் அன்னை நான் முறியடித்து உனக்கு விருப்பமானதே நிச்சயமாக உன் கைகளில் நான் தந்தே தீருவேன். என் தங்கமே, உனக்கானது எதுவும் சரியாக நடக்கவில்லை, நல்லது நடக்கவில்லை என்று உன் அன்னை என்னை நீ வணங்குவதையே நிறுத்திவிட்டாய். வாழ்க்கை என்றால் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அதற்காக பயந்து ஓடி ஒளியாதே. உனக்கானதை நான் சரி செய்வேன் என்று நான் எத்தனை முறை வாக்கு கொடுத்தாலும் கூட சின்னஞ்சிறியதாக உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் அதையே எந்த நேரமும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டு கடைசியில் என்ன நினைப்பதை கூட நீ மறந்து விட்டாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை நீ எதிர்பார்த்ததே இல்லை. உனக்கு இது புது அனுபவமாக இருக்கலாம். ஆனால் உன்னை விட கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட கவலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு ஏராளமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ கவலைப்படாதே. எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை பிரச்சனையாய் என்று நினைக்கின்றாயோ
எந்த விஷயம் சரியாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாயோ அதை சரி செய்து முறைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நிகழ்வதற்கான மாற்றத்தை நான் மின்னல் வேகத்தில் உன் வாழ்க்கையில் உண்டாக்கப் போகின்றேன். செல்லமே, எப்பொழுதும் நான் ஒரு நல்ல மனிதன் மனம் நோகும்படி செய்ய மாட்டேன். ஆனால் சோதனைகளும் கஷ்டங்களும் அவர்களுக்கு தானே வருகிறது. நீயும் அப்படித்தானே? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விரும்பத்தகாத விஷயங்களால் மனம் நொந்து போய் இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. ஒரு நல்ல மனிதனை மோசமாக நடத்திய எந்த மனிதனையும் உன் அன்னை நான் விட்டதில்லை. அழகான கண்ணாடி தானே உடையும் போது கூர்மையான ஆயுதமாக உருவாகிறது. அதே போல நல்ல நல்ல மனிதர்களின் மனம் காயப்படும் பொழுது அதை என்னிடம் வந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக கெடுதல் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனையை பெறதான் போகின்றார்கள். நீ எதை அதிகமாக விரும்புகின்றாயோ அதுதான் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை என்றால் நீ அதிகமாக விரும்பக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதை அதிகமாக விரும்பப்படுகிறதோ அந்த விஷயத்தால் தான் நிறைய பிரச்சனைகளும் வருகிறது. அதனால் தான் என் தங்கமே, நான் கூறுவதை நீ மிக மிக கவனமாக கேள். என் தங்கமே, நான் உனக்கு நல்லதை தான் சொல்கின்றேன். நீ நினைக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பொழுதுமே பச்சோந்திகளைப் போல நேரத்திற்கு நேரம் நிறமும் குணமும் மாறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. ஆனால் ஒருபொழுதும் மனிதர்களோடு பச்சோந்தியை ஒப்பிடாதே. ஏனென்றால் அது நிறத்தை மட்டும்தான் மாற்றும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் குணத்தையும் கொள்கைகளையும் தேவைகளையும் கூட மாற்றிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். உனக்கான நல்லது நடக்கும் வரையிலும் நீ உன்னுடைய எண்ணங்களை இங்கு யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். நீ நினைத்தது நடந்து முடியும் வரை அனைத்தையும் மனதிற்குள் போட்டு அமைதியாக காத்திரு தங்கமே. உனக்கு நல்லது நடக்கட்டும் என்று உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட எப்பொழுது நீ வீழ்ந்து போவாய் என்று வீழ்த்த நினைப்பவர்கள் தானே அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பல விஷயங்களையும் ரகசியங்களையும் மனிதர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உன் அன்னை என்னிடம் மட்டும் சொல்லு என்று சொல்கின்றேன். எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் தன்னை விட அடுத்தவன் தான் சந்தோஷமாக வாழ்வான் என்று நினைக்க தொடங்குகிறானோ அந்த நிமிடத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்து சேரும். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் பிறப்புக்கு காரணம் வேறு பேராக இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் இன்னொருவன் போல வாழ முடியும்? அவரவர்களின் தேவைகளும் அவரவர்களின் ஆசைகளும் நேராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மாறுபட்டதாக தானே இருக்கும். மன்னிப்பது வேறு, மறுப்பது வேறு. அனைவரும் விரைவில் மன்னிக்கலாம். ஆனால் சீக்கிரமே அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த கஷ்டங்களையும் நம்மால் மறக்க முடியாதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ இது போல பல பேர் உனக்கு செய்த கெடுதல்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கஷ்டத்தோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நீ மறக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் வேண்டாம். அதை நினைப்பதையே கடந்து வந்துவிடு. என் செல்லமே, அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நானே பார்த்து கொள்கின்றேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உனக்கான இன்பங்களை அளவுக்கு அதிகமாக தருவதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, கடலளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ கையளவு தன்னம்பிக்கையோடு இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். என் தங்கமே, உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்புமே சேர்ந்து மற்ற அனைவரையும் விட மிக மிக சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான வழிகளை காட்டும். அதனால் தான் சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நினைத்து நீ நொந்து போக வேண்டாம். எது எப்படி நடந்தாலுமே உனக்கான நல்லதை நானே செய்து கொடுப்பேன். யாரையும் நம்ப வேண்டாம், நம்பி வருத்தப்படவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையானது வசந்த காலத்தை உன் அன்னை நானே உனக்கு உருவாக்கி தருவேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நானே வருவேன். நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. ஆம் தங்கமே, நீ வேண்டியதும் விரும்பியதும் எல்லாமே உன் கைகளில் கொடுத்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டியது உன் அன்னை ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. உன்னை காயப்படுத்தியவர்களையும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களையும் உன்னை பழிவாங்க நினைத்தவர்களையும் இந்த ஆதிபராசக்தி துவம்சமாக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு யாரேனும் எதையும் செய்து இருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி இன்று உனக்கு அதற்கான தீர்வினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு யாராவது தீய செயலை செய்திருப்பார்களோ என்று சந்தேகம் வந்திருப்பது உண்மைதான். உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் வந்துவிட்டது. நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன். அந்த பயம் உனக்கு தேவையா தேவை இல்லாததா என்பதை. தங்கமே, நீ அது மட்டும் இல்லாமல் இது போன்று உனக்கு செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் அடையாளம் காட்டி தருவதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன். குழந்தையே, நீ எத்தனை நாட்கள் இதை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? என்ன நடக்கிறது?
வாழ்க்கையில் என்பதை நீ அறிய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். நமக்கு தீவினை செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமா என்ற எண்ணமும் உனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, எந்நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய நிம்மதியும் சில காலமாக துளைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்கெல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். உறவினர்கள் சொத்து சம்பந்தமாக உன்னிடம் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஈடுபட்டு நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று உன்னை தூற்றிவிட்டு சென்று விட்டார்கள். என் குழந்தைக்கு அன்றிலிருந்து மனதில் பயம் வந்துவிட்டது. நாம் எதுவும் செய்யாமல் நம்மை பழிச்சொற்களாக்க ஆளாகிவிட்டார்களே, நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நம்மை குற்றவாளியாக்க நினைக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான தீர்வினை கொடுத்து விடுகின்றேன். உனக்கு தீயது நினைப்பது யார் என்பதையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். அவர்கள் யார் மூலமாக இந்த தீவினைகளை செய்கின்றார்கள், அவர்களுக்கு உன்னால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன். என் தங்கமே, நீ என் வார்த்தையை முழுமையாக கேள். நிச்சயமாக அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். குழந்தையே, தீவினை என்பது ஒருவர் உன்னை வாழ விடாமல் ஆக்குவதற்கான செய்கின்ற விஷயம். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள். குழந்தையே, அப்படிதான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டும் அதற்கான வேலைகள் அவர்கள் செய்து கொண்டும் இருப்பதும் நிதர்சனமான உண்மையாகவே நடந்த விஷயம்தான். குழந்தையே, நீ பயத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்பதால் தான் அம்மா ஓடோடி வந்தேன். இல்லை என்றால் தீவினை என்று எதுவும் கிடையாது, உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அம்மா முடித்திருப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். அவர்கள் உனக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் இல்லாமல் அவர்கள் அங்கே சென்று அதற்கான விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இது தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் உன்னை அழிக்கவே திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று. நான் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. என் குழந்தை, அப்படி என்ன தவறு செய்தது என்று பார்க்க நேர்ந்த போதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்தவும் அவர்கள் செய்தார்கள் என்பதை, அதனால் அவர்களுக்கு பல தீர்வுகள் அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு இல்லாமல் உன்னை அழித்துவிட்டால் அவர்களுக்கு எதிரிகளும் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுடைய இடத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய். ஆனால் உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. குழந்தையே, இன்று உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய். குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் இருப்பதென்று 1008 பிரச்சனையில் என் பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இனிமேல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறந்து வேரோடு சாய்ந்து சந்தோஷம் மட்டுமே என் தங்கத்திற்கு நிலைத்திருக்க போகின்றது. சந்தேகத்தின்படி அவர்கள் சென்று செய்ய நினைத்ததும் உண்மைதான். ஆனால் அதை செய்கின்ற வேளையில் உன் அம்மா நான் அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். தீய வினைகள் என்பது கூட சிலர் செய்யும் பொழுது அவர் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது பலிக்கும் என்பதை மறந்து விடாதே. தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுத்து விடாது. அப்படியே அவர்கள் செய்தது உன்னை தாக்க வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் நின்று கொண்டிருப்பது யார் என்று நினைக்கின்றாய்? தங்கமே, நான் உன் ஓம் சக்தி அங்கே காவலாக நிற்கின்றேன். என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி உன்னை தொட்டு விடுமா என்ன? உன்னை தீய சக்தி தொட நினைத்தாலே, உன்னை நெருங்க நினைத்தாலோ அகோரமான காலியாக மாறி நான் அதை துவம்சம் செய்து விடுவேன். குழந்தையே, அதனால் நான் அங்கே அவர்களை நிறுத்திவிட்டது மட்டுமல்லாமல் உனக்கு இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு நல்ல பாடத்தையும் புகட்டி இருக்கின்றேன். உன்னுடைய உறவுகளாக உனக்கான கெட்டதை செய்த நினைத்தவர்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். இத்தனை நாட்களாக பாசத்தோடும் நடிப்போடும் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது. அந்த நடிப்பும் நடிப்புதான் என்பதை உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். தங்கமே, இனிமேல் அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நான் ஒரு முடிவெடுத்து இருக்கின்றேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். இனி கஷ்டமோ துன்பமோ உன் வாழ்க்கையில் உன்னை ஒருபோதும் தொடவோ நெருங்கவோ முடியாது. உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நான் உனக்கு தாயாக உன் இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே இந்த கோலத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இந்த கோலத்தில் நிற்கும் பொழுது இந்த ஓம் சக்தியின் கரங்களை கண்டாய் அல்லவா? நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உனக்கு செய்கின்ற எல்லா வினைகளையும் சுழற்றி அடித்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஓம் சக்தி அன்பில் பிழைக்கின்ற என் குழந்தை, இது போன்ற தீய செயல்களை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது.
அவர்கள் தீயதை செய்கின்றார்கள் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இனிமேல் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ எத்தகைய சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நிலைமை உனக்கு வந்தாலும் ஒருபோதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது என்பதை, இந்த அளவிற்கு ஒருவரை கெடுக்க நினைக்கின்ற அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்திலோ, உன்னுடைய வாழ்க்கையிலோ, உன்னுடைய அன்பிலோ எந்த ஒரு பங்கையும் கொடுக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். பணம் என்பது வரும் போகும் என்று புரியாமல், அறியாமல் தவறுகளை மனிதர்கள் எளிதில் செய்து விடுகின்றார்கள். சொத்து என்பது இன்று இருக்கும், நாளை இல்லாமல் போகும். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. நாம் இன்று இருப்பவர்களை நாளை காண்பதில்லை. மனிதர்கள் ஒரு நாள் பார்த்துவிட்டு மறுநாள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் சொத்து, பணம் என்று தேவையில்லாத விஷயங்களுக்கு, நியாயமில்லாத விஷயங்களுக்கு சண்டையிட்டு தேவையில்லாமல் மற்றவர்கள் உயிரை கூட பறிக்க நினைத்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது என்பதை உணர மறந்துவிட்டார்கள். அவர்கள் செய்ய நினைத்த அந்த விஷயம்தான் உன் அம்மாவை இந்த அளவிற்கு கோபப்படுத்தி இருக்கின்றது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் இப்படிதான் என்று தெய்வங்கள் நினைத்தாலும் தெய்வங்களையே சோதிக்கும் அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொள்கின்றார்கள். குழந்தையே, நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். யாரும் உன்னை எதுவும் செய்யவும் இல்லை, செய்து விடவும் இல்லை. உன் மனதில் இருக்கின்ற பயம்தான் காரணம் என்பதை புரிந்து கொள். நீ என்றும் இந்த அம்மாவின் நினைவில் குடியிருக்கின்றாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ சந்தோஷமாக அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். சந்தோஷமாக வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ அன்பாக வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கும். நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு பரிசாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று வரமாக பெறப்போகின்றாய். நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே. நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அது எதுவும் நிறைவேறவில்லையே என்று கோபத்துடனும் ஏக்கத்துடனும் இருக்கின்றாய். எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றது, என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது கோபமாக இருக்கின்றாய். என் தங்கமே, பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என் தங்கமே. நம்பிக்கை ஒன்று மட்டுமே இங்கு எல்லோருக்கும் நிரந்தரம். அதனால் நம்பிக்கையோடு இரு தங்கமே. உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் தேவையானதா? மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்? உன்னுடைய அன்பு உண்மையானதுதான், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே. அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்று விடுகின்றார்கள். நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல், அவர்களின் இழப்பை தாங்க முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றாய். ஏங்கியது அனைத்தும் போதும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார். நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இருக்கின்றேன். இனி உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன். உன் ஓம் சக்தி அன்னை நான் இருக்கின்றேன். நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய். அது உனக்கு கிடைக்காத போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. நான் ஒன்றை கூறுகின்றேன், கேட்பாயா? உனது இயக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தப்படாத அன்பு. உன்னுடைய மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும். ஆனால் இதே மனநிலையில் நீ இருப்பாய் என்று சொல்வதற்கில்லை. அந்த ஒன்றிற்காக நீ எண்ணி எண்ணி ஏங்கி அழுது கொண்டிருக்கின்றாயோ, அந்த ஒன்றிற்காக புலம்பிக் கொண்டிருக்கின்றாயோ, நீ இப்படி இதேபோல் எத்தனை காலங்கள் இருப்பாய் என்று சொல்ல முடியுமா? ஒரு சில நாட்களில் உனக்கு உண்மை புரிய வரும். எது இங்கே நிரந்தரம், எது இங்கே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வாய். சில முகமூடிகள் கிளியும் தருவாயும் வரும். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்று உனக்கே புரிய வரும். உன் மனநிலையில் சில மாற்றம் வரும். அப்பொழுது அழுது புலம்ப மாட்டாய், கண்ணீர் விட்டு கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டாய். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்து விடுவாய். பக்குவம் வந்த பின்பு உன்னிடம் கண்ணீர் இருக்காது. இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அப்பொழுது யாருடைய ஆறுதலும் உனக்கு தேவைப்படாது. நீ பார்த்த பலருக்கு ஆறுதல் கூறும் நிலையில் இருந்து இருப்பாய். அந்த காலங்களில் நீ யாரையும் தேடி ஓட மாட்டாய். யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்க மாட்டாய். உன் மீது இறக்கப்படுபவர்கள் யார் என்று அவர்களிடம் விரைந்து நிற்க மாட்டாய். இந்த வாழ்க்கையின் சாராம்சத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய். அதற்காக தான் இத்தனை சோதனைகளும், எத்தனை வழிகளை தாண்டி செல்லும் போதுதான்
இந்த வாழ்க்கை என்னவென்று புரியும் கண்மணி. ஆனால் இப்பொழுது உடைந்து கொண்டிருப்பதைப் போல அப்பொழுது நீ உடைய மாட்டாய். வலுவான இந்த ஓம் சக்தியின் பிள்ளையாக உயர்ந்து நின்றிருப்பாய். நீ பிறருக்கு உதவும்படி உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாய். இன்னும் சில நாட்கள் இத்தனை மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் வாழ்க்கையின் துன்பத்தின் எல்லைக்கு சென்று வந்துவிட்டாய். இனி எந்த துன்பத்தையும் பார்த்து நீ கலங்கி நிற்க மாட்டாய். எல்லாம் முடிந்துவிட்டதென்று புலம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. இனிதான் எல்லாமே ஆரம்பமாகும். உன் மனம் பக்குவப்பட்ட பின்புதான் வாழ்க்கையின் மற்றொரு பக்கத்தை தைரியமாக எதிர்த்து நிற்பாய். அங்கு உன்னை எதிர்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். யாரும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் தாண்டிவிட்டுதான் வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்ப்பாய். அங்கே உனக்கு சோகங்கள் இருக்காது. ஆம் தங்கமே, வாழ்க்கையின் மறுபக்கங்களில் சோகமே இருக்காது. சோகங்கள் இல்லாத வாழ்க்கையை இன்னும் சில நாட்களிலேயே நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதற்காக தான் இப்பொழுது இந்த நொடி உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பொறுத்து கொண்டிருப்பாய். வாழ்க்கையின் பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன். எல்லாவற்றையும் கடந்து வந்து கவலை இல்லாத வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய். அதுவரை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இரு கண்மணியே. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இது உன் கவலையான சூழ்நிலைதான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றது. தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனையும் இன்னும் சிக்கலாக விடுகிறது என்று தானே கவலைப்படுகின்றாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் என் மகளே, எல்லா சிக்கல்களும் சாதாரணமாக தான் வருகின்றது. நீ அதை கேட்க வேண்டும் என்று செயல்பாடுகளின் மூலமாகவே அது சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பும் போதெல்லாம் இதோ இப்பொழுது நான் கூறுகின்றேன், இதை இறுதி வரை கேட்டுவிட்டு இதை செயல்படுத்து. உனது அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. நீண்ட காலமாக நீ காத்திருந்ததின் பலனாக உன் கைகளில் இனி வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகின்றது. இதுவரை கை நழுவி போனதெல்லாம் நீ தவறவிட்டதும் இனி உன்னை தேடி உன் கைகளில் வந்து சேரும். விதி உனக்கு 1000 கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம். அந்த ஜன்னல் வழியை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம். உன்னுடைய தொடர் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். எந்த சிந்தனையும் இன்று உனக்கு வேண்டாம். பயனற்ற சிந்தனைகளால் பயனற்று போகாது. கவலைகளை இன்று ஒரு நாள் களைத்துவிடு. பிறகு காரியங்களை ஆற்றிவிடு. இதுவரை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்தையும் இன்றோடு மறந்துவிடு. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரலாம். வாழ்க்கை என்றால் 1000 கஷ்டங்கள் வரலாம். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதைப் போல தன்னம்பிக்கை என்ற ஒன்று வந்தால் உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் அனைத்தும் மறைந்துவிடும். தோல்விகள் அனைத்தையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகு. உன் நம்பிக்கையை என் மீது வை. உன் கைகளால் என்னை இருக்க பற்றிக்கொள். உன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. எனவே முதலில் முழுமையாக என்னை நீ நம்பு. இந்த சமயபுரத்தால் உனக்கு ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க மாட்டாள். உன்னை கைவிடவும் மாட்டாள். என்னால் இயலாதென்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவள். உன்னால் முடியும் வரை முயற்சி செய். உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயற்சி செய். வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே, திகைக்காதே. இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. நிச்சயம் வெற்றி பெறுவாய். மீண்டும் கூறுகின்றேன், நல்லதே நடக்கும். நீ இத்தனை காலமாக எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் காலம் இப்போது. இதற்காக தானே காத்திருந்தாய். இதோ பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தையே. எதற்காகவும் அதிக ஆசைப்படாத குழந்தை நீ ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டுமே. பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம். ஆடம்பர வசதி எனக்கு வேண்டாம். எந்த பிரச்சனைகளும் இருக்க வேண்டாம். நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும். நிம்மதியை தாருங்கள் அம்மா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் வாழ்க்கை அமையும். உன்னுடைய நிம்மதி என்பது நீ இப்போது என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது. அதற்காக தான் நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். இதை தவிர வேறெதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன். இதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று கேட்கின்றாய். நீ மனதால் நினைத்த வாழ்க்கையை வார்த்தைகளால் கேட்கும் பொழுது உன் அம்மா ஓம் சக்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றதான் நினைக்கின்றேன். என் கண்மணியே, என்னிடம் கண்ணீரோடு கையேந்தும் பொழுது அதை நான் எவ்வாறு நிறைவேற்றாமல் இருப்பேன்? நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் என்று நினைத்து கொண்டு கவலைகளை உன் காலில் போட்டு மிதித்து கொண்டு முன்னேறி செல் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் என் தங்கமே, உனக்கே புரியும். நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம்
உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது. நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அது எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது. உன் மனமோ உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது. இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும், சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய். அப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ நிற்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதென்று தெரியாமல் துளைந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய். நான் கேட்ட எதுவுமே என் அம்மா எனக்கு கொடுக்கவில்லை, நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை, பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்கின்றாய். என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்துவிட்டாய். நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என்று சொல்கின்றேன். ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்று தானே கேட்கின்றாய். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான், நான் எவ்வளவு காலம்தான் நான் பொறுமையோடு இருப்பேன்? எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான், இருப்பது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதாய்தான் உள்ளது. இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் தங்கமே. பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி தள்ள முடியும், நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும். இப்பொழுதும் அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய். உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது. உன்னுடைய சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. அதற்காக தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். இனி அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ, எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு. யாராவது உன்னிடம் பழக்கம் வைத்தால், அவர்கள் உன்னிடம் பாசமாக பேசினாலோ பேசு. ஆனால் அதிக அன்பும் அவர்கள் குறித்த நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே. பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய். இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஓம் சக்தி அம்மாவின் அறிவுரையாகும். நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் மாறும், சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே. கடந்த கால இடைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை கசக்கி எறிந்துவிடு. இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும். நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது. சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளையே. ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே. நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. இனியும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா? இதை கேள் தங்கமே. உனக்கே என்னுடைய அற்புத லீலைகள் பற்றி நன்றாக புரியும். இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. கவலை கொள்ளாதே. உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை, எல்லாமே கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான். இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என் வாழ்க்கையில் வர வேண்டும்? இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, அனைத்தும் காலத்தின் கட்டாயம். இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே. எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அனைத்தையும் அமைதியாக கடந்து செல். உன் பயணத்தில் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும். பிறர் மீது பாசம் வைத்து
உன்னை நீயே தொலைத்து விட்டாய் என்று உனக்கு அறிவுரை காட்டுவதற்கு யாரும் இல்லையே, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை, நிம்மதியாய் இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. இவையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே. கண்ணீரை துடை, உன் மனதில் ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் தருகின்றேன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் அல்லது தியாகம் செய்யவும் முடியும். ஆனால் பசியை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவும் முடியாது. பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று. உன்னால் முடிந்த உணவை இல்லாதவருக்கும் எளியோருக்கும் மனதோர கொடு. நீயும் பட்டினி இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே. நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். அனுபவம் காட்டும் வழிகள் எல்லாமே வழிகாட்டிகள் தான். வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன். நீ எதையோ இழந்து வருந்தி கொள்ளாதே. நல்லதையே பேசு, நல்லதையே செய். எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை பேச்சுக்களை உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம். அவநம்பிக்கையில் உண்டாகும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றி விடுவேன். உனது வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும். நீ கவலை கொள்ளாதே செல்லமே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நீ ஏமாற்றப்பட்டவை, நீ சோகமடைந்தவை எல்லாம் உன் மனம் மறந்து போகும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும். நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் தங்கமே. உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல போகின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். உன்னை நான் ஒவ்வொரு தினமும் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய ஓம் சக்தி தாயானவள் என்னுடைய ஆசை. நீ சற்று கூட எதிர்பார்க்காத அளவிற்கு இனி எல்லா ராஜயோகமும் உன் வாழ்வில் வரப்போகிறது. நான் உனக்கு தருவதை வாங்காமல் தவறவிட்டு விடாதே என் செல்லமே. இப்போது நீ அழைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உனது எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன். மனது உறுதியோடு என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னுடைய வாழ்க்கையும் எல்லாம் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆம் என் செல்லமே. இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் அழகாய் அரங்கேறப் போகிறது. மனதளவில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என வேண்டிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அது இப்போது நல்ல முறையில் உனக்கு நடக்கத்தான் போகிறது. மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் எதிர்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்வில் இப்பொழுது புதிய உற்சாகத்தை பெறப்போகிறாய். உனக்கென ஒரு நல்லதொரு விடியலையும் இந்த ஓம் சக்தி அம்மா உருவாக்கி தரப்போகின்றேன். புத்தம் புதிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் செல்லமே. உன் வாழ்நாளில் இதுவரை நடந்த விஷயங்களையும் மோசமான ஆட்களையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும். ஆனால் நீ முன்னோக்கி குதிக்க முயற்சி செய்யும் போது யாராவது உன்னை பின்னோக்கி இழுப்பது போல ஒவ்வொரு முறை முயற்சி செய்து முன்னேற துடிக்கும் போதெல்லாம் உன் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு பின்னால் தள்ளி உன்னை தோற்கடித்து விடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கலங்காதே. உன்னுடைய வழிகள் தான் உன்னை வலிமையாக்கப் போகிறது. அழுத குழந்தை சிரிக்கும் என்பதைப் போல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை வரவழைக்கத்தான் போகின்றேன். இனிமேல் எனக்கு விடிவு காலம் வருமா என்று கலங்கவே வேண்டாம். உனக்கான விடிவு காலம் என்றது மிக விரைவுடன் உன்னை தேடி வரப்போகிறது. வழுக்கல் பாறையாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை நல்ல ஒரு விடியலோடு தொடங்கி வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை பாதையில் இனி வளர்ச்சியை பார்க்க போகிறாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உனக்கு கெடுதல் செய்து நல்லதை நினைக்காத எண்ணம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது. இனி உன்னை விட்டு முன்னேற்றம் அடைய வளமான வாழ்க்கை பெற விலகி போன மனிதர்கள் எல்லாம் தேடி வருவார்கள். தோற்று விடுவோமோ என கவலை கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எதையுமே இழக்காமல் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை நான் படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும். தடைகளை தவிர்த்து காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேற யாராலும் மாற்ற முடியாது. இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் எந்த தடையும் தடங்கல்களோ பிரச்சனைகளோ வராமல் எந்த குறை குற்றமும் இல்லாமல் உனக்கென வாழ்க்கையை அழகாக அமைத்து தருவேன். அம்மா தாயே என நீ என்னை உருகி அழைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. இப்போது வாழ்க்கையில் உன் கவலையை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நான் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் உன்னை சரி செய்ய போகின்றேன். இனி உனக்கான நல்ல மாற்றங்களையும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் உருவாக்கி தரத்தான் போகிறேன். அதற்காகத்தானே பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய இந்த அற்புத வாய்ப்பை உன் வாழ்வில் வருவதற்காக வந்துள்ளேன். உன் நல்ல மனதிற்கு நான் எதுவுமே செய்யவில்லையே. நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டும் கூட இன்னும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கவில்லாமல் இருக்கிறேனே என்று யோசிக்கிறாயா? எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்கிறது செல்லமே. நீ ஒருபோதும் கலங்காதே. வாழ்க்கை என்றால் வளைவான பாதைகள் இருக்கத்தான் செய்யும். உனக்கான காலம் போடும் பாடத்தை புரிந்து கொள்ளாமல் தானே தவிக்கின்றாய்.
உன்னை படைத்த எனக்கு தெரியும். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. நீ முயற்சி செய்யும் எல்லா போராட்டங்களிலும் உனக்கான வெற்றியை தான் நான் அறிவிக்கப் போகிறேன். உன் பலவீனத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தானே தடுமாறுகிறாய். உன்னுடைய பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு பலமாக ஆகிவிடுகிறது. எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை நீ முழுவதுமாக நேசி. வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது, கவலைகள் இல்லாத மனித வாழ்க்கையும் கிடையாது. வளைவு, சுழிவு, நெளிவு எல்லாவற்றையும் தாண்டிதானே போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். அதே போலதான் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். துயரத்தை நினைத்து நினைத்து உன் மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைவதெல்லாம் போதும். உன் உள்ளத்தை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்களில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன். காலத்தை உதாசீனம் செய்யாமல் அதை துரத்தி பிடித்து உன் வெற்றியை கொண்டு வா. எல்லாம் வல்ல இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்கின்றாய்? நீ ஏன் இன்னும் இந்த நிலையிலும் வராமல் முன்னேற்றம் பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என யோசிக்கிறாயா? நீ ஏன் முயற்சி செய்யவில்லை என்று நான் உன்னை திரும்ப கேட்கட்டுமா? நீ பல விஷயங்களை என்னிடம் வேண்டுதலாக வைத்திருக்கின்றாய். அது நடப்பதற்கு முடிந்த அளவிற்கு நீ முயற்சி செய்வதே என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என் செல்லமே, நீ நினைத்தது நிறைவேறும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயே தவிர அதற்கு ஏற்ற சரியான முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் உனக்குள் இல்லை. அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளை செய்து கொள்ளலாம் என தேவையில்லாமல் தட்டி கழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கான வெற்றியை தாமதிக்கிறது. நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கான வளமான வாழ்க்கை என்னால் தர முடியும். என் செல்லமே, உன்னுடைய கோழைத்தனத்தாலும் சோம்பேறித்தனத்தாலும் தான் இப்போது வாழ்க்கையை பல துன்பங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே. உன்னுடைய அமைதிக்கும் முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் பலனுக்கும் பதிலை நான் தருவேன். பக்தி என்பது நீ என்னை பற்றி சிந்திப்பது மட்டும் கிடையாது. உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நேர்மையாய் வாழ்கிறாய் என்பதும் ஒரு வகையில் பக்திதான் என் செல்லமே. உன்னை நீயே பலவீனம் என யோசித்து கொள்ளாதே, அது மிகப்பெரிய தவறு. என்னுடைய எல்லா வல்லமையும் இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன். துணிந்து தைரியமாக துணிந்து செல். என்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் பெற்றது நீ இனி யார் காலிலும் விழாமல் யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டு பணிந்து நிற்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். இனிமேல் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி அழகான ராஜயோகத்துடன் கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த ஓம் சக்தி அம்மா நான் உனக்கு துணையாய் இருப்பேன். கொடுப்பதற்கு உனக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட கவலைப்படாதே. கூடிய விரைவில் 4 பேர் அல்ல 40 பேருக்கு நீ கொடுத்து உதவும்படி, இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்து நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் அதிகரிக்கத்தான் போகிறேன். எல்லாமே இனி நல்லதாகவே தான் நடக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் கைவிட மாட்டேன். கலங்காதே என் செல்லமே. சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடந்தால் அதுதான் விதி. அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை உன் ஓம் சக்தி அம்மா என்னிடம் இருக்கிறது. கூடிய விரைவில் என் அருளால் உன் நிலையை மாற்றி அமைப்பேன். நல்ல நேரம் வந்து விடாதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளும் சோதனைகளும் இருப்பதை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நிச்சயமாக உன் வேதனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் தருவேன். நீ கலங்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனதிற்குள் நான் இருக்கும் பொழுது மனக்கவலை உனக்கு எதற்கு? கவலை என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை பற்றி யோசி. உனக்கான ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் தருவேன், கொடுத்தே தீருவேன். தேவையில்லாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி வேதனைப்பட்டு அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என அற்ப சந்தோஷத்தை நினைத்து அலைப்பாய்ந்து திரியாதே. என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன். நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்து காட்டுவேன். நீயும் நல்ல விஷயங்களை மட்டும் யோசி, நல்லதையே சிந்தி. உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்து கொண்டே தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத இந்த அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்க செய்ய போகிறேன். அதன் பிறகு எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் சுலபமாக உன்னால் பெற முடியும். செல்லமே, உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேளையில் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது. உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய்? செல்லமே, ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தேடும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை. என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள். எனது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளை தாண்டி வந்து நாம் நிம்மதியாக வாழ வைப்பாள் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு. என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அலை. நான் உனக்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை காப்பேன். என் மீதான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் தங்கமே. எல்லாம் தானாகவே நடக்கும். எல்லா விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு என் செல்லமே.
ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள். நீ மனதார விரும்பும் உன் அம்மன் நான் தான் சக்தியதேவி. முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் என் செல்லமே. விதியை மாற்றி அமைக்க கலியுக பிரம்பாம்பிகை நான். வாழ்வில் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன். நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள். நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு உயர்வான ஒன்றை உனக்கு தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள். எத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன் என்றால், நீ என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் 1% குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தனமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆம் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், தொட்டது எல்லாம் துலங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ என் பாதத்தில் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் உருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் மிச்சம் வைக்காமல் நான் நிறைவேற்றி தருவேன். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். என் தங்கமே, இனி அப்படி இருக்காது. என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும், எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் மன உறுதி கிடைத்துவிட்டது என்றுதானே அர்த்தம். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன். என் தங்கமே, கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன். உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்காதே. உன்னால் முடியாததென்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். செல்லமே, அந்த அளவிற்கு திறமை தகுதியும் உனக்கு இருக்கிறது. நான் பலமுறை உன்னிடம் கேட்ட போதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது. செல்லமே, உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்கிறாய். ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பம் அடையும் போதும் சரி, உன்னை நீ மறந்து விடுகிறாய். நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் தருவேன். இனிமேல் நீ எதையும் இழக்காமல் செய்வேன். என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று, எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க நீ என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, சற்று பொறுமையாய் காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. உனது மகிழ்ச்சியை என் பிரார்த்தனம். இனி உன் வாழ்வில் நீ மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் மட்டுமே நிகழும். தனியாக போராடிய உன் கரங்கள் இனி என்னையே சேரும் காலம் இது. இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும். மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை விளக்கமாக புரிந்து கொள். அதுவே ஒரு வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. இப்போது நீ சந்திக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு. என் தங்க குழந்தையே, அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போலவே சுகமாக முடியும். இனி எதை பற்றியும் கவலைப்படாதே செல்லமே. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே, அதனால் கலங்காதே, பொறுமையாக இரு. கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே இன்று அத்தனை எண்ணங்களிலும் ஆசைகளிலும் கனவுகளிலும் அனைத்தையும் நான் அறிவேன். எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாயோ, நீ எதிர்பார்த்தபடியே உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும். நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையும். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கிடையாது. நீ விரும்பிய அனைத்தும் உன்னை தேடி வரும். எதற்கும் கலங்குகிறாய்? கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் பெயரை உச்சரி. அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடு. இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன். என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை மறுபெயர்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள். உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற நபர் அவர்தான் என்பதை புரிந்து கொள். புதிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள். மனதார நீ ஏற்றுக்கொண்ட அந்த உறவில் சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் கொண்டு வந்து நிறைக்கும். எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும். மங்கள செய்திகள் உன்னை வந்து சேரும். நீ சீரும் சிறப்புமாக என் பிள்ளையாக வாழப்போகிறாய். நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. நல்ல எண்ணங்கள் என்றும் பொய்க்காது. இது என்னுடைய சத்திய வாக்கு. நீ என்னை முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு.
உன் மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாகும். நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன். இனிமே எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அம்மனர்களால் நல்ல மகிழ்ச்சியான அழகான நாளாக நிறைவேறட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.